கிருஷ்ணகிரியில் தந்தையின் தகாத உறவை தட்டி கேட்ட மகனை அடித்து உதைத்ததால் மன உளைச்சலில் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே மகனை இழந்த தாயும் தனது உயிரை மாய்த்து கொண்டதன் பகீர் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த மீனன்தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி பசவராஜ் ராணியம்மாள். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன். இதில் 2 மகள்களுக்கு திருமணமான நிலையில் 45 வயதான பசவராஜ் கட்டடத் தொழில் செய்து வந்துள்ளார். 19 வயதான மகன் வெங்கட்ராஜ் ஓசூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். பசவராஜுக்கு அதே ஊரைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்த தனது மனைவி ராணியம்மாவை அவர் தாக்கியுள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தந்தையின் முறை தவறிய உறவு குறித்தும் தனது தாயாரை தாக்கியது குறித்தும் மகன் தட்டி கேட்டுள்ளார். அதை பொருட்படுத்தாத பசவராஜ் தனது மகன் என்றும் பாராமல் அவரையும் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான வெங்கட்ராஜ் இரவில் வீட்டின் மேலறையில் தனது அம்மாவின் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதை பார்த்து மனம் நொந்து போன அவரது தாயார் ராணியம்மாவும் ஒரே மகனை பறிகொடுத்த துக்கத்தில் விபரீத முடிவு எடுத்துள்ளார். ஊருக்கு அருகே உள்ள புளிய மரத்தில் அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்விற்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பசவராஜ் மற்றும் அவரின் ரகசிய காதலியை பிடித்து விசாரணை நடத்தினர். தந்தையின் முறை தவறிய உறவை கண்டித்ததால் ஏற்பட்ட சண்டையில் மகனும் தாயாரும் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் ஒட்டுமொத்த கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பசவராஜ் மற்றும் அவரின் ரகசிய காதலியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.